நம்மளுக்கு வந்து யாராவது இதை யூஸ் பண்ணாதவங்க நம்ம இதுல இருந்து வெளியே கவிதா நீங்க யூஸ் பண்ணல இல்ல அவங்க லாஸ்ட் வந்திருக்காங்க அவங்க யூஸ் பண்ணல நீங்க 2 பேர் வந்து இத டச் பண்ணி பாருங்க ஏன்னா இப்பவே கூட நீங்க பாத்துக்கோங்க நீங்க இந்த பேடும் நாப்கினும் வாங்கலன்னா இதோட டிஃபரன்ஸை நீங்க பாத்துக்கோங்க ஏன்னா நாங்களாம் அதை யூஸ் ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இது பண்ண முடியாது பார்க்காதவங்க இப்படி சைடுல சைடுல காஸ்ட்ரி பார்த்தீங்களா இது இது வந்து கம்பெனி இந்த கீஸோ இது வந்து ஸ்டே ஃப்ரீ இது வந்து கம்பெனியோட கீஸோ ஓகேவா இப்படி வந்துடுங்க மறைவாக ஏன்னா லாஸ்ட்டில் அதை பிரித்து கட் பண்ணி போவாங்க நீங்கள் 2 பேர் பார்த்தீங்க ஏன்னா யாராவது 2 பேர் பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது வந்து சும்மா கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த ப்ளூ கலர் நாங்கள் போடுறோம் மற்றபடி இது ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அந்த napkin கவர் இந்த பக்கம் வச்சிருங்க மேம் அந்த அதர் ப்ராடக்ட் இந்த பக்கம் வைங்க அந்த பக்கம் நம்மளே வைங்க மேம் இதுலயே வச்சுக்கோங்க சைடுல இருந்து அத வைங்க சரி ஃபுல்லாக தான் இருந்தது அதே சேம் மெஷர்மெண்ட் தான் போடுறேன் 2த்துலேயுமே இது நம்மளது பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் வந்து அவ்வளோ சாப் டெக்னாலஜியில் பண்ணியிருக்கிறதுனால இது மோர் தேன் 10 டைம்ஸ் கிட்ட இது அப்சார்ப்ஷன் இருக்கும் பார்க்கறதுக்கு தான் தின்னாக இருக்குது மோர் தேன் 10 டைம்ஸ் கிட்ட இந்த இது நம்மளோட எனி லிக்விட் அது வந்து இதுவாக இருக்கும் ஓகேங்களா இப்போது நீங்கள் 2 டச் பண்ணி இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் அதோட ஃபீல் தெரியும் இது ட்ரையா இருக்கு எது வெட்டா இருக்கு எது ட்ரையா இருக்கு எது வந்து வெட்டா ட்ரையா இருக்கு ஆக்சுவலி பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் இதுல தான் ஊத்தினேன் அப்ப இதுதான் வந்து அப்சார்ப் பண்ணிட்டு ட்ரைனஸ் நம்மளுக்கு கொடுக்கணும் இது வந்து இப்பதான் ஊத்தினேன் கையை பாருங்க வேற யாராவது பார்க்கணும்னாலும் கிட்ட இருந்து பாருங்க நல்லா தெரியுதா வாட்டர் ஏன்னா வந்து நம்மளது வந்து காட்டன் அதனால அப்படியே ஃபுல்லும் உள்ள இழுத்துட்டு நம்மளுக்கு மேல் புறத்தை ட்ரையா வச்சுட்டு இது குட் பாக்டீரியா அதே போல வந்து அந்த ஆனியன் ஸ்ட்ரிப் வந்து குட் பாக்டீரியாவை இது பண்றதும் பேட் பாக்டீரியாஸை நம்ம கிட்ட இருந்து அவே பண்றதுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இதனால வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு 4 hours யூஸ் பண்ண வேண்டிய மற்ற நாப்கின்ஸ்லாம் 4 hours தான் யூஸ் பண்ணோம் இது 4 to 6 hours யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து லாங் ட்ராவலுக்கும் இது நல்லா இருக்குது அதாவது நைட் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ட்ரெயினில் மாற்ற முடியாது அது போல் சுச்சுவேஷனுக்கும் நம்மளுக்கு லீக் ஆகிறது கிடையாது மெயின் லீக்கேஜ் ஆகிறது இல்லை ஸ்டெயின்ஸ் உண்டாகிறது இல்லை நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா பீரியட்ஸும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் சே எவ்வளோ நல்ல சாரியை கட்டின்னு இதோட அவஸ்தைப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் பயமும் இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஸ்டெயின்ஸ் உண்டாயிடுமோ எல்லாரும் முன்னாடியும் அப்படின்ற இருக்கும் பட் இது வந்து ரொம்ப சேஃப் இதை வந்து இப்போ நான் ஒரு லேயர் இது மொத்தம் நம்மளுக்கு 7 லேயர்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் காட்டனி லேயர்ஸ் ஃபர்ஸ்ட் லேயர் காட்டனி லேயர் நெக்ஸ்ட் ஆனியன் ஸ்ட்ரிப் தேர்ட் வந்து ஏர்லைட் பேப்பர்ன்றது டிஷ்யூ வேற ஒன்றும் இல்லை டிஷ்யூ பேப்பர் இட் இஸ் டிஷ்யூ பேப்பரும் நம்மளுக்கு காட்டன் தான் அது தெரிஞ்ச விஷயம் இல்லையா
எப்படி பாருங்க எவ்வளோ அசால்ட்டாக ஈஸியாக வருது பாருங்க. வெறும் தனியாக இது மட்டும் பிச்சிண்டு வருது பார்க்குறீங்களா. 1 லேயர், செகண்ட் லேயர்ஸ் ஆனியன் சிப், தேர்ட் லேயர் டிஷ்யூ பேப்பர் சொன்னேன் இல்லையா, 5th லேயரும் இதுவும் நம்மளுக்கு வந்து காட்டன். இது சாப் டெக்னாலஜி, அதுதான் வந்து இந்த செக் த பேக். இது வந்து நம்மளுக்கு வந்து உள்ள ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்குது, ஜெல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள், ஒரு கற்றாழையில் இருக்கிற சோறு மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது, அவ்வளோ இதுவாக இருக்குது. 5 லேயர்ஸ். நம்மளுக்கு தான் கை அவ்வளோ மெலிசாக வர மாட்டேங்குது. அவங்க என்னமோ அழகழகாக கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் நம்மளுக்கு தான் நகை இல்லாமல் வரும். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி கொஞ்சம் வேணா கட். ஆக்சுவலாக அது கரெக்டு தான். கம்பெனி ஒன்றும் பிக்கிறதுக்காக கொடுக்கல, நம்ம காட்டணுன்றதுக்காக நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து 6th லேயர், 7th லேயர். இதை பாருங்க, இதில் பியூட்டி என்னன்னா இது பிளாஸ்டிக் பிளேட்ன்றதுனால இது ஒர்க்கிங் இருக்கு. இப்போ 2 பேர் போயிட்டாங்களா. இந்த லாஸ்ட் லேயரை பாருங்க, தெரியுதா, துளி கூட ஈரம் இல்லை. ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி ட்ரையாக இருந்ததோ அதே மாதிரி கீழே கூட அந்த துளி கூட ஸ்டெயின்ஸோ லீக்கேஜஸோ ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற இதை பிரிக்கிறேன் பாருங்க. லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். லாஸ்ட் இல்லை லேயர் இல்லை மேம், அதுவும் காட்டன் தான். காட்டன் தான். பிரியங்கா மேடத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிரியங்கா மேடம் தான் ரொம்ப கண்டிப்பா. இஸ் வெரி கேரிங். பெண்களுக்கே ஒரு கேரிங், ரொம்ப அக்கறையோடு இது பாருங்க, 1 ஒரே லேயர் தான் ஆமா ஒரே லேயர் தான். இது வந்து இந்த காட்டன்னு சொல்றாங்க. இது இதை தான் நான் சொன்ன தெரியுங்களா, 400 வருஷம் ஆனாலும் மண்ணில் போட்டாலும் மங்காது. இப்பேற்பட்ட இது பிளாஸ்டிக் வந்து என்ன பண்ணும், நம்மளோட யூட்ரஸ்க்கு ஒரு ப்ரீதபிலிட்டி கொடுக்காது, மூச்சு அடைக்கும். அது நம்மளுக்கு எப்படி மூச்சு அடைக்குமோ, முகத்தில் ஒரு கவர் பட்டால் எப்படி மூச்சு திணறுமோ, அது போல் நம்ம யூட்ரஸ்க்கு வந்து காற்றோட்டம் கிடைக்காது, ப்ரீதபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால தான் இவங்க யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அனுபவிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த பிளாஸ்டிக் வந்து 5/24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான். அதுவும் சின்ன வயசுலேருந்தே யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இது போல் ப்ராப்ளம்ஸும் வருது. பெருசாகிட்டு கல்யாணம்ன்ட்டு வரும்போதும் இது போல் பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இதனால அவங்களுக்கு மலட்டுத்தன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்துட்டும் நம்ம வந்து சும்மா இதை வந்து பிழிஞ்சிங்கன்னா பாருங்கள் வாட்டரியாக வரும். அதனால புளி இதில் பாருங்க அந்த மாதிரி இதில் வந்து சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம எவ்வளோ தான் வெளியில் போய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இதை வந்து இப்படி இப்போ வந்து நீங்க வந்து இது மாதிரி ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு அதே புளி இது வந்து நம்ம போய் வெளியில சொன்னா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இதுல பாத்தீங்கன்னா இந்த இதுதான் நான் புளிய அந்த இதுதான் வெளியே வருது பாருங்க. இதுல இன்னும் ஒரு ஸ்டாப் கூட இல்ல, அந்த உள்ள இருக்க ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் தான் வெளியே வருது. இதுல இன்னொரு இது என்ன தெரியுமா, கர்ப்பப்பை இந்த பிரச்சனைனால நிறைய லேடிஸ்க்கு கர்ப்பப்பை எடுக்கிறாங்க. ஆனா இது லேடிஸ்க்கு வந்து எல்லாமே மெயின் ஓவரியன் கேன்சர் வரதுக்கு இதுதான் காரணம், வேற என்ன காரணம்? இதுதான் காரணம். லேடிஸ்க்கு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை. அது எடுத்துட்டா எவ்வளவு பிரச்சனை அவங்க யூஸ் Face பண்ணுவாங்க தெரியுங்களா? சாப்பிட்டா ஜீரணமாகாது, குடிய முடியாது, வெயிட் அதிகமாயிடும். அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது எல்லாமே நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஈவன் வந்து டைஜஸ்டிவ் இது கூட நமக்கு நிறைய லேடிஸ் வந்து